வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். கருப்பு பண விவகாரம், அந்நிய முதலீடு பிரச்சினைகளால் கடும் அமளி. பார்லிமென்டின் இரு சபைகளும் அடுத்தடுத்து ஒத்திவைப்பு. காஷ்மீர், ஜார்க்கண்டில் முதல் கட்ட தேர்தல். கடும் குளிர், பயங்கரவாத அச்சுறுத்தலை கடந்து ஓட்டளிக்க மக்கள் ஆர்வம். நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு குறித்து மன்மோகனிடம் விசாரணை நடக்காதது ஏன்? சிபிஐக்கு டெல்லி நீதிமன்றம் கேள்வி. விரிவான செய்திகள். கருப்பு பண மீட்பு, அந்நிய முதலீட்டு எதிர்ப்பு உள்ளிட்ட பிரச்சினைகளால் பார்லிமென்டின் இரு சபைகளும் அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டன. பார்லிமென்டின் குளிர்கால கூட்டத்தொடர் திங்களன்று துவங்கி எம்பிக்களின் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக முதல் நாளன்று ஒத்திவைக்கப்பட்டன. செவ்வாயன்று லோக்சபா கூடியதும் கருப்பு பண விவகாரத்தை எதிர்க்கட்சியினர் எழுப்பினர். 100 நாளில் கருப்பு பணத்தை மீட்பேன் என்று வாக்குறுதி அளித்த பிரதமர் மோடி விளக்கம் தர வேண்டும் என்று வலியுறுத்தி கருப்பு குடைகளை விரித்து போராடிய திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்களுடன் காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம், ஆம் ஆத்மி கட்சி, சமாஜ்வாடி கட்சியினரும் சேர்ந்து கொண்டு அரசுக்கு எதிராக கோஷமிட்டனர். உறுப்பினர்களை அமைதியாக இருக்கும்படி பலமுறை வலியுறுத்திய போதும் அமளி நீடித்ததால் லோக்சபாவை அடுத்தடுத்து சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் ஒத்திவைத்தார். मैं आप सबसे मेरा निवेदन है, सभी लीडर से निवेदन कि ये जो छाता लेके आप आए हैं अच्छी बात नहीं है, ये अलाउड नहीं है. नए नए तरीके प्लीज मत अपनाइए, इसको तुरंत बंद करके रख दीजिएगा. मैं देना चाहूंगी, ये जिस तरीके से आप व्यवहार कर रहे हो वो उचित नहीं है. சபையில் கருப்பு குடை போராட்டம் நடத்திய திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் பார்லிமென்ட் வாசலிலும் தங்களது போராட்டத்தை தொடர்ந்தனர். ராஜ்யசபாவிலும் கருப்பு பண விவகாரம், காப்பீட்டுத் துறையில் அந்நிய முதலீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டன. ஹைதராபாத் ராஜீவ்காந்தி விமான நிலையத்துக்கு தெலுங்கு தேசம் கட்சி நிறுவனர் NT ராமராவின் பெயரை சூட்டும் மத்திய அரசின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் எம்பிக்கள் கோஷமிட்டனர். இதனால் ராஜ்யசபாவும் அடுத்தடுத்து 2 முறை ஒத்திவைக்கப்பட்டன. பாரதிய ஜனதாவின் கூட்டணி கட்சியாக விளங்கும் சிவசேனா கட்சியும் காப்பீட்டு மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதில் எதிர்க்கட்சிகளுடன் இணைந்தது. காஷ்மீர் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் முதல் கட்ட தேர்தல் அமைதியாகவே நடந்தது. ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட் மாநிலங்களில் நவம்பர் 25ஆம் தேதி துவங்கி 5 கட்டங்களாக சட்டசபை தேர்தல் நடக்கிறது. காஷ்மீர் மாநிலத்தில் ஜம்மு மண்டலத்தில் 6, காஷ்மீர் மண்டலத்தில் 5, லடாக் மண்டலத்தில் 4 என 15 தொகுதிகளில் செவ்வாயன்று முதல் கட்ட தேர்தல் நடந்தது. ஆளும் தேசிய மாநாட்டு கட்சி, மக்கள் ஜனநாயக கட்சி, காங்கிரஸ், பாரதிய ஜனதா உள்ளிட்ட 9 கட்சிகள் மற்றும் சுயேட்சைகள் என மொத்தம் 123 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். குளிரையும் பொருட்படுத்தாமல் வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் நின்று ஜனநாயக கடமையாற்றினர். கடுமையான பாதுகாப்பு போடப்பட்டிருந்ததால் அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படவில்லை. इंशाल्लाह इसलिए हम डालते हैं ताकि हमारे हक में मिलना चाहिए, क्योंकि इससे पहले हमने बहुत कोशिश की, हमारे हक हमें नहीं मिला. अब इंशाल्लाह मैं इस बार चेंज करता हूँ, ये इंशाल्लाह टॉप होना चाहिए. 81 தொகுதிகளை கொண்ட ஜார்க்கண்டில் மாவோயிஸ்டுகள் ஆதிக்கமிக்க 6 மாவட்டங்களுக்குட்பட்ட 13 தொகுதிகளில் செவ்வாயன்று முதல் கட்டமாக ஓட்டுப்பதிவு நடந்தது. ஆளும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா மற்றும் பாரதிய ஜனதா ஆகியவை 12 இடங்களிலும், காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம், ஐக்கிய ஜனதா தளம் கூட்டணி 13 இடங்களிலும், ஜார்க்கண்ட் விகாஸ் மோர்ச்சா 11 இடங்களிலும் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளன. 9 MLAக்கள் உள்ளிட்ட 199 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 7 बजे से ही मतदान अपनी गति पकड़ ली है और पोलिंग बहुत अच्छी तरह से हो रही है. यहाँ की सुरक्षा व्यवस्था यहाँ के प्रशासन के अनुसार बहुत बेहतर ही है और लोग ठंड के कारण बावजूद भी अपने घरों से निकल रहे हैं और वोट का पर्व देने में जरा भी हिचकिचाहट नहीं है. முதல் கட்ட தேர்தலை முன்னிட்டு பாதுகாப்பு படை வீரர்கள், போலீசார் 45,000 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். சில மாவோயிஸ்டுகளின் மனைவி மற்றும் குடும்பத்தாரும் இத்தேர்தலில் போட்டியிட்டதால் மாவோயிஸ்டுகளின் தேர்தல் புறக்கணிப்பு அழைப்பு எடுபடவில்லை. மாலையில் வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் காஷ்மீரில் 70% வாக்குப்பதிவும், ஜார்க்கண்டில் 62% வாக்குப்பதிவும் நடந்திருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது. நிலக்கரி சுரங்க ஊழல் தொடர்பாக முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிடம் விசாரணை நடத்தாதது ஏன் என்று டெல்லி சிபிஐ நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. 1,86,000 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடுகள் நடந்ததாக கூறப்படும் நிலக்கரி சுரங்க ஊழல் வழக்கு விசாரணை டெல்லியில் உள்ள சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. தொழிலதிபர் குமார் மங்களம் பிர்லாவுக்கு சொந்தமான ஹிண்டால்கோ நிறுவனத்துக்கு ஒடிசாவில் உள்ள 2 நிலக்கரி சுரங்கங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதில் முறைகேடுகள் நடந்ததாக கடந்த ஆண்டு சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. திடீர் திருப்பமாக பிர்லா, பராக் உள்ளிட்டோர் மீது பதிவு
பதிவு செய்யப்பட்ட வழக்கை முடித்துக் கொள்வதாக கடந்த ஆகஸ்ட் 28 நீதிமன்றத்தில் சிபிஐ அறிக்கை தாக்கல் செய்தது. அந்த அறிக்கை சிபிஐ நீதிமன்ற நீதிபதி பாரத் பராஷர் முன்னிலையில் செவ்வாயன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த விவகாரத்தில் முன்னாள் நிலக்கரித்துறை அமைச்சரிடம் விசாரணை நடத்த வேண்டியது அவசியம் என்று கருதவில்லையா என்று நீதிபதி பாரத் பராஷர் கேட்டார். பிரதமரின் அலுவலகத்தில் உள்ள அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டதாகவும் அந்த விசாரணையில் முன்னாள் நிலக்கரித்துறை அமைச்சரிடம் விசாரணை நடத்த வேண்டிய தேவையில்லை என்று தெரிய வந்ததாகவும் கூறிய சிபிஐ புலனாய்வு அதிகாரி அப்போதைய நிலக்கரித்துறை அமைச்சரை விசாரிக்க அனுமதி கிடைக்கவில்லை என்றும் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து வழக்கு ஆவணங்களை தாக்கல் செய்யும்படி உத்தரவிட்ட நீதிபதி பாரத் பராஷர் விசாரணையை நவம்பர் 27 ஒத்திவைத்தார். சர்ச்சைக்குரிய இரு சுரங்கங்களை பிர்லா நிறுவனத்துக்கு ஒதுக்கீடு செய்தபோது நிலக்கரித்துறை அமைச்சராக அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் பொறுப்பு வகித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சிகரெட் விற்பனையை கட்டுப்படுத்தும் வகையில் சில்லறை விற்பனைக்கு தடை, சிறுவர்களுக்கு விற்கக்கூடாது என்பன உள்ளிட்ட புதிய விதிகள் அமல்படுத்தப்படுகிறது. சிகரெட் போன்ற புகையிலை பொருட்களின் பயன்பாட்டை குறைப்பதற்கான வழிவகைகளை ஆராய நிபுணர் குழுவை மோடி தலைமையிலான அரசு பொறுப்பேற்றதும் அமைத்தது. இது தொடர்பாக ராஜ்யசபாவில் உறுப்பினர் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா, நிபுணர் குழு அளித்துள்ள பரிந்துரைகளை மத்திய சுகாதார அமைச்சகம் ஏற்றுக்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். சிகரெட்டுகளை சில்லறையில் விற்பதற்கு தடை விதித்து பாக்கெட்டுகளாக மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும் என்ற பரிந்துரையை நிபுணர் குழு அளித்துள்ளது. இதேபோல புகையிலை பொருட்களை பயன்படுத்தவும் அதை கடைகளில் வாங்குவதற்குமான குறைந்தபட்ச வயது வரம்பை 18 25 உயர்த்துவது எனவும் வல்லுநர் குழு பரிந்துரைத்துள்ளது. சிகரெட் உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் சட்ட விதிமீறல்களுக்கு கடும் அபராதம் விதிப்பதெனவும் நிபுணர் குழு பரிந்துரை அளித்துள்ளது. நிபுணர் குழுவின் பரிந்துரை தொடர்பான குறிப்பு தயாரிக்கப்பட்டு அது மத்திய அமைச்சரவையின் பரிசீலனைக்காக வைக்கப்படும் எனவும் அமைச்சர் நட்டா தெரிவித்தார். 70% சிகரெட்டுகள் சில்லறையிலேயே விற்பனை செய்யப்படுவதை சுட்டிக்காட்டியுள்ள நிபுணர் குழு சிகரெட்டை சில்லறையில் விற்க தடை விதிப்பதன் மூலம் 20% வரை விற்பனை குறையும் என்று கணித்துள்ளனர். 2012 ஆண்டில் இந்தியர்கள் புகைத்த சிகரெட்டுகளின் எண்ணிக்கை 10,000 கோடி என்று ஒரு புள்ளி விவரம் கூறுகிறது. சிகரெட் மூலம் ஆண்டுக்கு 25,000 கோடி ரூபாய் அரசுக்கு வரி கிடைத்தாலும் இதனால் உண்டாகும் நோய்களுக்கான மருத்துவ செலவு 1,00,000 கோடி ரூபாயை தாண்டுவதாக இன்னொரு புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. காட்மாண்டில் நடக்கவுள்ள சார்க் கூட்டமைப்பு நாடுகளின் மாநாட்டில் கலந்து கொள்ள பிரதமர் மோடி நேபாளத்துக்கு சென்றார். சார்க் எனப்படும் தெற்காசிய நாடுகள் கூட்டமைப்பு மாநாடு நேபாள தலைநகர் காட்மாண்டுவில் புதன் வியாழக்கிழமைகளில் நடக்கிறது. இம்மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியிலிருந்து சிறப்பு விமானத்தில் புறப்பட்டார். காட்மாண்டு விமான நிலையத்தில் இறங்கிய மோடியை நேபாள உள்துறை அமைச்சர் பாம்தேவ் கௌதம் வரவேற்றார். அதன் பிறகு மோடிக்கு நேபாள பாரம்பரிய அணிவகுப்பு மரியாதை தரப்பட்டது. மோடி பிரதமரான பின் சார்க் மாநாட்டில் பங்கேற்பது இதுதான் முதல் முறை. நேபாளத்துக்கு புறப்படும் முன் டெல்லியில் மோடி ஒரு அறிக்கை வெளியிட்டார். தான் பிரதமராக பொறுப்பேற்ற போது சார்க் நாடுகளின் தலைவர்களுடன் விரிவாக ஆலோசனை நடத்தியதை சுட்டிக்காட்டிய மோடி அண்டை நாடுகளுடன் மிக நெருக்கமான உறவை பேணுவதற்கு தனது அரசு மிகுந்த முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார். சார்க் மாநாட்டின் இடையில் ஆப்கானிஸ்தான் அதிபர் அஷ்ரப் கானி, வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா, இலங்கை அதிபர் ராஜபக்சே உள்ளிட்ட தலைவர்களை சந்திக்க உள்ள மோடி பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபை சந்திப்பாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. காஷ்மீர பிரிவினைவாதிகளை பாகிஸ்தானிய தூதர் டெல்லியில் சந்தித்து பேசியதால் ஆகஸ்ட் மாதம் நடக்கவிருந்த இரு நாடுகளின் வெளியுறவுத்துறை செயலர்கள் அளவிலான பேச்சுவார்த்தையை இந்தியா ரத்து செய்தது. அமைதி பேச்சுவார்த்தைக்கு உகந்த சூழலை ஏற்படுத்துவது பாகிஸ்தானின் பொறுப்பு என்று இந்தியா கூறி வரும் நிலையில் காஷ்மீர பிரிவினைவாதிகளுடன் பேச்சு நடத்துவதில் பாகிஸ்தான் உறுதியாக இருப்பதாக கடந்த வாரம் நவாஸ் ஷெரீப் அறிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை கிரானைட் முறைகேடு குறித்து தற்போது விசாரிக்க சகாயம் குழுவுக்கு உத்தரவிட்டுள்ள சென்னை உயர்நீதிமன்றம் படிப்படியாக விசாரணை விரிவுபடுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளது. கனிம முறைகேடு தொடர்பாக மதுரையில் மட்டும் விசாரிக்க வேண்டுமா, தமிழகம் முழுவதுமா என்று விளக்கம் தரக்கோரி IAS அதிகாரி சகாயம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இவ்வழக்கு செவ்வாயன்று தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல், சத்யநாராயணா அடங்கிய முதல் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. கனிம வள முறைகேடு தொடர்பாக விரிவான ஆய்வு அவசியம் என்று தெரிவித்த நீதிபதிகள் தற்போது மதுரை மட்டும் விசாரிக்கவும், மிகப்பெரிய விவகாரம் என்பதால் தொடர்ந்து படிப்படியாக விசாரணை விரிவுபடுத்தப்படும் என்றும் உத்தரவிட்டனர். அதிகாரி சகாயம் தனது வழக்கறிஞர் மூலமாக சில விளக்கங்களை நீதிமன்றத்திலே கேட்டிருந்தார். அவருடைய மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை மாவட்டத்தில் மட்டும்தான், அதுவும் கிரானைட் குறித்த விவரங்கள் குறித்த
விசாரணையை மட்டும்தான் நடத்தி அறிக்கை தர வேண்டும் என்று தெளிவாக கூறிவிட்டது. மேலும் பசுமை தாயகம் என்ற ஒரு அமைப்பின் சார்பாக அந்த அமைப்பினுடைய மனுவை விசாரணைக்கு ஏற்க முடியாது என்று கூறி அந்த மனுவையும் உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்க மறுத்துவிட்டது. சகாயம் குழுவிற்கு தேவையான அதிகாரிகளை வழங்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். மீண்டும் தமிழ் மாநில காங்கிரஸ் எனும் பெயர் வைக்க ஆதரவாளர்கள் விரும்புவதாக கூறியுள்ள வாசன் புதன்கிழமையன்று கட்சிக் கொடியை அறிமுகப்படுத்துகிறார். சென்னை மயிலாப்பூரில் முன்னாள் மத்திய அமைச்சர் வாசன் தலைமையில் தொழிலாளர் அணி ஆலோசனை கூட்டம் நடந்தது. அப்போது செய்தியாளர்களை சந்தித்த வாசன் தமிழ் மாநில காங்கிரஸ் எனும் பெயர் வைக்க தொண்டர்கள் விரும்புவதாகவும் புதனன்று கட்சிக் கொடி அறிமுகப்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழக சட்டசபையில் கர்நாடக தடுப்பணை, கேரள அத்துமீறல் தொடர்பாக வலுவான தீர்மானம் கொண்டுவர வேண்டும் என வாசன் வலியுறுத்தினார். இயக்கத்தினுடைய லட்சோ தொண்டர்கள், மூத்த முன்னணி தலைவர்கள், ஏன் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கும் இயக்கங்கள், எங்களுடைய நலன் விரும்பிகள், பொதுமக்கள் பலர் என்னை சந்திக்கும் போதும் தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் என்ற பெயர் இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இருப்பினும் தேர்தல் கமிஷனிடம் உரிய முறையிலே அதிகாரப்பூர்வமாக அனுமதி பெற்ற பிறகு வருகின்ற 28ஆம் தேதி அன்று இயக்கத்தினுடைய பெயரை திருச்சி மாநகரிலே நடைபெறும் மாபெரும் பொதுக்கூட்டத்திலே நான் அறிவிக்க இருக்கிறேன். மயிலாப்பூரில் நடந்த ஆலோசனை கூட்டத்தின் போது தனது கட்சியின் கொள்கை விளக்க பாடல்களை கொண்ட ஒளிநாடாவை வாசன் வெளியிட்டார். வேலூர் காட்பாடியில் நடக்கும் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே உள்ள ஜாஃப்ராபேட்டை, சேனூர் ஆகிய பகுதிகளில் சமீப காலமாக கள்ளச்சாராய விற்பனை மும்மரமாக நடந்து வருகிறது. ஆந்திரா மற்றும் கர்நாடகாவில் இருந்து கடத்தி வரப்படும் எரிசாராயத்தில் தண்ணீர் கலந்து அதனை பிளாஸ்டிக் பைகளில் அடைத்து மர்ம நபர்கள் விற்பனை செய்வதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். 20 ரூபாய்க்கு விற்கப்படும் கள்ளச்சாராயத்தை வாங்கி குடிப்பதில் இளைஞர்கள் பெரும் ஆர்வம் காட்டுவதால் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஏற்படும் என்று ஜாஃப்ராபேட்டை ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வெங்கடேசன் வருத்தம் தெரிவித்தார். இதில் இங்கே கோயிலை சுற்றி இந்த ஊர் இளைஞருங்களோ இல்லை பெரியவங்களோ என்ன பண்ணுறாங்க, கள்ளச்சாராயம் சாப்பிட்டு பாக்கெட்டுங்களை அது கோயிலை சுற்றி போடுறாங்க. ரொம்ப அசுத்தம் பண்ணுறாங்க. இதனால் ஊருக்கே ஒரு பொம்பளைங்கெல்லாம் சரியான முறையில் நடமாட முடியல, ரொம்ப அச்சப்படுறாங்க. இது உடனே காவல்துறை தலையிட்டு இதுக்குரிய நடவடிக்கை எடுத்து இந்த சமூக விரோத செயலெல்லாம் அதிகமாக நைட்டில் தான் நடக்குது. இந்த கள்ளச்சாராயத்தை தடுத்தா தான் இந்த மாதிரி சமூக விரோதெல்லாம் நடக்காம இருக்கும். காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்து இதை சரி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தமிழக எல்லைப் பகுதிகளில் நடக்கும் இந்த கள்ளச்சாராய விற்பனையால் ஏற்படும் உயிர் பலியை தடுக்க போலீசார் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். முன்னாள் பிரதமர் உருவ பொம்மையை எரித்த வழக்கில் ஆஜராகாத புதுச்சேரி அதிமுக எம்எல்ஏ அன்பழகனுக்கு நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2012ஆம் ஆண்டு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையில் டெல்லியில் நடந்த தேசிய வளர்ச்சி கவுன்சில் கூட்டத்தில் கலந்து கொண்ட அப்போதைய தமிழக முதல்வர் ஜெயலலிதா பேசுவதற்கு போதுமான நேரம் கொடுக்கவில்லை என கூறி வெளிநடப்பு செய்தார். மத்திய அரசு ஜெயலலிதாவை அவமதித்ததாக கூறி புதுச்சேரி அதிமுக எம்எல்ஏ அன்பழகன் மன்மோகன் சிங் உருவ பொம்மையை எரித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினார். இது தொடர்பாக ஒதியஞ்சாலை போலீசார் அன்பழகன் மீது வழக்கு பதிவு செய்தனர். அன்பழகன் மீதான வழக்கு விசாரணை புதுச்சேரி சிஜேஎம் நீதிமன்றத்தில் நடக்கிறது. இவ்வழக்கு தொடர்பாக அதிமுக எம்எல்ஏ அன்பழகன் திங்கட்கிழமை அன்று நீதிமன்றத்தில் ஆஜராகாத நிலையில் அவருக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்து மாஜிஸ்ட்ரேட் விஜயகுமாரி உத்தரவிட்டார். இதையடுத்து அன்பழகன் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தங்கம் விலையில் செவ்வாயன்று ஒரு சவரனுக்கு 24 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,064 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,508 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 60 காசுகள் அதிகரித்து 39 ரூபாய் 80 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெளியின் விலை 37,190 ரூபாயாக இருந்தது. ராசிபுரம் அருகே விவசாய தோட்டத்தில் பண்ணை குட்டைக்காக குழி தோண்டும் போது
தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் அரசபாளையத்தைச் சேர்ந்த அருள்சாமி என்பவரின் தோட்டத்தில் பண்ணைக்குட்டை அமைப்பதற்காக செவ்வாயன்று பள்ளம் தோண்டப்பட்டது. தொழிலாளர்கள் வெட்டும் பணியில் ஈடுபட்ட போது அங்கு செப்புக்குடம் ஒன்று புதைந்திருந்தது. அதை பார்த்த அருள்சாமி வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தார். சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் மண்ணில் புதைந்திருந்த 3 செப்பு குடங்களை தோண்டி எடுத்தனர். அதில் வெள்ளி மற்றும் தங்க காசுகள் இருந்தன. இவற்றை அதிகாரிகள் ராசிபுரம் கருவூலத்தில் ஒப்படைத்தனர். திருச்செங்கோடு பகுதியில் கடந்த வாரம் வெள்ளி காசுகள் கிடைத்த நிலையில் மீண்டும் நாமக்கல்லில் தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்கள் கிடைத்துள்ளது பொதுமக்களிடம் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி புதன்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.